ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2021 ஃபெப்ரவரி மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் ஃபெப்ரவரி மாதத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, முக்கியமாக போன வாரம் ஏன் திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட் கீழே வந்துச்சு, இந்த மாதம் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ண அமேசான், கூகுள், என்விடியா, ஸ்கொயர், டிஸ்னி இவங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, அதே மாதிரி கடைசி 2 நாளில் திடீர்னு எதுக்கு கேம் ஸ்டாப்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் சேனல் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசுகிறதுனாலையும் தமிழில் இருக்கிறதுனாலையும் ஒரு சின்ன ஆடியன்ஸை தான் கவர் பண்ணும். என்னோட வீடியோஸ்லாம் ஆவரேஜாக ஒரு 200 வியூஸ் தான் போகும். யூடியூப்பில் இந்த வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. நான் இந்த ஃபேஸ்புக் பேஜ்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லையோ இந்த வீடியோ ஷேர் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு ரீச் ஆகும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும், லைக்ஸும், மெசேஜஸும் எனக்கு கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுது. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் கார்த்திக். வெல்கம் டு துட்டு மணி மணி. ஃபஸ்ட்டு ஓவரால் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 முக்கியமான இண்டெக்ஸஸ் இருக்குது. S&P 500, நாஸ்டாக், அப்புறமா டவ் ஜோன்ஸ். S&P 500ன்னு பார்த்தா ஃபெப்ரவரி மாதத்துக்கு மட்டும் 2.61% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. டவ் ஜோன்ஸ் 3.17% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நாஸ்டாக் 0.93 தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா போன வாரம்லாம் செம லாஸாக இருந்தாலும் ஓவராலாக ஃபெப்ரவரி மாதம் பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் நல்லா மேலே தான் போயிருக்கு. ஜனவரி மாதம்லாம் ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதுக்கு ஃபெப்ரவரி மாதம் எவ்வளவோ பரவாயில்ல. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுங்கள். இந்த மாதம் ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏன் திடீர்னு கடைசி வாரம் ஸ்டாக் மார்க்கெட்டை கீழே போச்சு? அது முக்கியமாக நாஸ்டாக்லாம் 5% கீழே போனாங்க. S&P 500 2.5% நெகட்டிவ்ல இருந்தாங்க. டவ் ஜோன்ஸ் ஓரளவுக்கு 1.8% நெகட்டிவ்ல இருந்தாங்க. இது ஏன் நடந்துச்சு? இதை நம்ம அடுத்த செக்ஷனில், மார்க்கெட் செல் ஆஃப் செக்ஷனில் பார்க்கலாம். இந்த மார்க்கெட் செல் ஆஃப்க்கு முக்கியமான காரணம் பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆனதுனால. இந்த பாண்ட் ஈல்டுனா என்ன? நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியே பாண்ட் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பாண்ட் மார்க்கெட்டில் யூஎஸ் ட்ரெஷரி, நம்ம ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி, அவங்க 10 இயர் பாண்ட், 30 இயர் பாண்ட்லாம் விற்பாங்க. முக்கியமாக இந்த 10 இயர் பாண்ட் ஈல்டு தான் இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த 10 இயர் ஈல்டும் 30 இயர் ஈல்டுனா ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மார்ட்கேஜஸ்லாம் இந்த 10 இயர் ஈல்டும் 30 இயர்னு பார்த்து தான் மூவ் ஆகும். இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்ட்கேஜ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஈல்டெல்லாம் கீழே போகும்போது மார்ட்கேஜ் ரேட் கீழே இருக்கும். இப்போ நீங்கள் யாராச்சும் வீடு வாங்குறதா இருந்துச்சுன்னா, உங்கள் மார்ட்கேஜ் சைன் பண்ண போகிறீங்கன்னா இந்த 10 இயர் ஈல்டும் 30 இயர் ஈல்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்போயாச்சும் கீழே போச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் லெண்டர்கிட்ட புது கோட் கேளுங்க. சரி, இந்த பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் ஏன் கீழே போகுது? அதுக்கு 2 முக்கியமான ஃபேக்டர்: ஃபெட்ரல் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கப்புறமா இன்ஃப்ளேஷன். இது ஒரு ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, ஃபெட்ரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு 0%ல் வச்சுருக்காங்க. ஆனால் பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபெட்ரல் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபெட்ரல் ரேட்டை இன்க்ரீஸ் ஆனால் இந்த மாதிரி புது கம்பெனிஸ்லாம் லோன் எடுக்கும்போது இப்போ அதிகமான இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இப்போதைக்கு அவங்க 0% இன்ட்ரெஸ்ட்டில் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஃபெட்ரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த க்ரோத் கம்பெனிஸ் மோஸ்ட்டாக நிறைய கடன் வாங்கி தான் கம்பெனி நடத்துகிற மாதிரி இருக்கும். அந்த கம்பெனிலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் முக்கியமாக இந்த ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நாஸ்டாக்லாம் பெரிய ட்ராப் ஆனதுக்கு முக்கியமான காரணம். இன்னொரு விஷயம், ஃபெட்ரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0% இருக்கும்போது நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க காசெல்லாம் எடுத்துகிட்டு மற்ற ரிஸ்க் கம்மியாக இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால் ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த காரணம், இந்த பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆனதுக்கு இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா விலைவாசி. ஃப்யூச்சரில் விலைவாசி அதிகமாக இருக்குன்ற பயத்தினால இந்த பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஒரு ஃபெட்ரல் ரிசர்வ் இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவே பார்த்தா இன்ஃப்ளேஷன் ரேட் 2.15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபெட்ரல் ரிசர்வோட டார்கெட்டே 2% தான். சரி, உண்மையாகவே விலைவாசி இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு லம்பர், அதாவது வீடு கட்டுறதுக்கு வுட்டெலாம் யூஸ் பண்ணுறது, அதோட ப்ரைஸ் கடைசி 4 மாதத்துலேயே 2 மடங்கு ஆயிருக்கு. அப்புறமா இன்னொரு மெட்டீரியல் காப்பர், அதோட ப்ரைஸும் ரொம்ப சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் யூஎஸ் கவர்மெண்ட் $1.8 trillion ஸ்டிமுலஸ் பில் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது பாஸ் பண்ணாங்களா மக்களுக்கு எல்லாருக்கும் அட்லீஸ்ட் $1,400 புது பணம் கிடைக்க போகுது. அது கிடைச்சிச்சுன்னா அவங்க இன்னும் செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் பேண்டமிக்லேருந்து வெளியே எக்கனாமி பெட்டராக ஆரம்பிச்சிருக்கு. எக்கனாமி பெட்டர் ஆகும்போது மக்கள் இந்த புது பணத்தில் செலவு பண்ண ஆரம்பித்தா இன்னும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு எல்லோரும் பயப்படுறாங்க. போன வாரம் அனௌன்ஸ் பண்ண ஜாப்லெஸ் கிளைம் ரிப்போர்ட்டும் இதை ப்ரூவ் பண்ணுது. எப்படின்னா, அவங்க எதிர்பார்த்தது 820K பேர் ஜாப்லெஸ் கிளைம் பண்ணுவாங்கன்ட்டு இருந்துச்சு. ஆனால் கிளைம் பண்ணதோ வெறும் 720K பேர் தான். இதோட மீனிங் என்னென்னா, எக்கனாமி பெட்டர் ஆகிட்டு இருக்குது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, வேலை இல்லைன்ட்டு சொல்கிறவங்க கம்மியாகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு தான். சரி, கடைசி ஒரே ஒரு விஷயம், இந்த பாண்ட் ஈல்டை பற்றி.
இந்த பாண்டில் இன்க்ரீஸ் ஆனதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வருஷ கடைசியில் தான் 1.5% இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது 2 மாதத்துல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரி, மார்க்கெட் கீழே போனதுக்கு பாண்டில் ஒரு காரணம். வேறு என்ன காரணங்கள்லாம் இருக்கும்? அடுத்த முக்கியமான காரணம் ஒரு ரொட்டேஷன்ற ஒரு கான்செப்ட். அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு செக்டர்லேருந்து இன்னொரு செக்டருக்கு மாற்றுறது. இந்த செக்டர்னா ஒரு டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் இருக்கிறது ஒரு செக்டர் ஆகும், ஃபைனான்ஷியல்ஸு இந்த பேங்கிங்ஸ்லாம் சேர்த்து ஒரு செக்டர் ஆகும், எனர்ஜி, இந்த மாதிரி நிறையா செக்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க. போன வாரம் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் டெக்னாலஜி செக்டரில் இருந்து காசை எடுத்துகிட்டு மற்ற செக்டருக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனர்ஜி செக்டர்லாம் 6.1% இன்க்ரீஸாக இருந்தாங்க. பேங்கிங் செக்டர் கூட பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. ஆனால் டெக்னாலஜி செக்டரும் -5% இருந்தாங்க. இந்த மாதிரி ரொட்டேஷன்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிறது ரொம்ப சகஜம். இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகுதுன்ட்டு நீங்கள் விற்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த ரொட்டேஷன் ஆப்போசிட்லையும் நடக்கும். மற்ற செக்டர்லேருந்து டெக்னாலஜிக்கும் வருவாங்க. அப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைன்னா நம்ம வெளியே இருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கும். சரி, கடைசி விஷயம், இந்த ஸ்டாக் மார்க்கெட் போன வாரம் கம்மியானதுக்கு அது வந்து மார்க்கெட்டே ஓவர் பாட் கண்டிஷனில் இருந்தது. அதாவது நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓவர் பாட் கண்டிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து RSI வேல்யூ யூஸ் பண்ணலாம். RSI வேல்யூ 70க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஓவர் பாட் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். RSI லெவல் 30 கீழே இருந்துச்சுன்னா ஓவர் சோல்டு கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ போன வாரம் வரைக்கும் மார்க்கெட் வந்து 70க்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ எப்போல்லாம் 70க்கு மேலே இருக்குதோ மார்க்கெட்டே வந்து கீழே இறங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் போன வாரம் ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு முக்கியமான காரணம். சரி, February 1st வீக்லாம் என்ன நடந்துச்சுன்னு குயிக்காக பார்த்துடலாம். சரி, February 1st வீக்கில் என்ன நடந்துச்சு? மோஸ்ட்டாக January லாஸ்ட் வீக்கே என்ன நடந்துச்சோ அதோட கண்டினியூஷன் தான் February 1st வீக்லையும் இருந்துச்சு. கேம் ஸ்டாப்லாம் நியூஸில் அதிகமாகவே இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். அதுக்கப்புறமா அமேசான்லாம் அவங்களோட ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 மாதத்தில் $125 பில்லியன் கிட்ட ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாங்க. ஆனாலும் அவங்களோட ஸ்டாக் கீழே தான் போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அமேசானோட CEO ஜெஃப் பேசோஸ் வந்து CEO பதவியிலேருந்து இன்னும் கொஞ்ச நாளில் விலகிறாராம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ஸ்டாக் கீழே தான் போயிட்டு இருக்குது. அதே நாளில் கூகுளும் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தனால அவங்களோட ஸ்டாக்கு வந்து $1,027 இருந்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் $2,070 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா ஆப்பிளும் கொஞ்ச நாளில் நியூஸில் இருந்தாங்க. ஆப்பிள் வந்து ஆப்பிள் கார், ஆட்டோனமஸ் கார் தயாரிக்க போகிறதா நியூஸ் வந்துச்சு. அதுக்காக அவங்க ஹூண்டாய், கியாட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. ஆனால் அந்த பிளான் எல்லாம் கொஞ்ச நாள்லேயே ட்ராப் ஆயிடுச்சு. February 2nd வீக்கில் முக்கியமான விஷயமா டெஸ்லா வந்து பிட்காயினில் கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதா நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ்னால பிட்காயின் அவங்களோட ஆல் டைம் ஹையாக $43,000 தாண்டி போச்சு. இப்போது பிட்காயின் $50,000 தாண்டி போயிட்டு இப்போ $47,000க்கு கீழே வந்திருக்கு. அதே செகண்ட் வீக்கில் ஃபார்மர் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட இம்பீச்மெண்ட் ட்ரையெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. பட் அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்றும் அவ்வளோ இம்பாக்ட்லாம் எதுவும் இல்லை. அதே செகண்ட் வீக்கில் டிஸ்னியும் அவங்களோட ஏர்னிங்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்க. டிஸ்னி பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். டிஸ்னி மூவிஸ், டிஸ்னி தீம் பார்க், அப்புறம் Disney+ சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் பேண்டமிக்னால அவங்களோட தீம் பார்க்லாம் கொஞ்சம் ரெவென்யூ கம்மியாச்சு. ஆனால் Disney+ சர்வீஸ் ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட இப்போதைக்கு 91 மில்லியன் யூசர்ஸ் Disney+ல இருக்கிறாங்களாம். இதை நெட்ஃப்ளிக்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு 9 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் டிஸ்னி வெறும் 14 மந்த்ஸ்லேயே இந்த 91 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டாங்க. February 3rd வீக்கு டெக்ஸஸில் இருக்கவங்களாம் மறக்கவே முடியாது. ஸ்னோ ஸ்டார்ம்னால நிறைய பேர் வீட்டில் கரண்ட் இல்லை, பைப்லாம் ஃப்ரோஸ் ஆனால அவ்வளோவா தண்ணியும் இல்லை, வெளியுமே எங்கேயும் போக முடியாத நிலமை தான். எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதோட இம்பேக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. நேச்சுரல் கேஸ் ப்ரைஸஸ், ஆயில் ப்ரைஸஸ்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓவராலாக எனர்ஜி செக்டர் ப்ரைஸே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேஷன் ட்ரிகரே இதுதான். இதோட இம்பாக்ட் வந்து February முடிகிற வரைக்கும் இன்னும் தொடர்ந்து தான் இருந்துச்சு. February 4th வீக் மார்க்கெட் செல் ஆஃப் பற்றி நம்ம முன்னாடி ஏற்கனவே பார்த்தாச்சு. அது இல்லாமல் வேறு முக்கியமான இன்சிடென்ட்லாம் என்ன நடந்துச்சுன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஈலான் மஸ்க் பிட்காயினோட ப்ரைஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஒரு ட்வீட் போட்டார். இதனால் பிட்காயின் ரேட்டும் கம்மியாயிருச்சு. டெஸ்லாவும் அவங்களோட ப்ரைஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. February லாஸ்ட் வீக்கில் ஸ்கொயர் அவங்களோட ஏர்னிங்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் ஸ்டாக் வந்து கீழே போச்சு. $256 ஒரே நாளில் $236க்கு கீழே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 7.5% ட்ராப். அதே மாதிரி அடுத்த நாள் NVIDIAவும் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட $5 பில்லியன் ஏர்னிங் ஜென்ரேட் பண்ணாங்க. அவங்களோட இயர் டு இயர் சேல்ஸ், அது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்தோட சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 61% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. ஆனாலும் அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் கீழே தான் போச்சு. 579 இருந்த ஸ்டாக் வந்து $532க்கு கீழே போச்சு. கிட்டத்தட்ட 8%க்கு மேலே ட்ராப். NVIDIA ஸ்டாக்கில் இந்த ட்ராப்பை நான் எதிர்பார்த்தது தான். அதனால தான் போன வாரமே நான் NVIDIA கம்பெனியை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். சரி, கடைசியாக கேம் ஸ்டாக்குக்கு வருவோம். ஏன் திடீர்னு February கடைசி 2 நாளில் இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு?
நான் ஜனவரி மாதமே சொன்னேன் இந்த ஸ்டாக்கில் யாராச்சும் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா தைரியமாக விற்றுருங்கன்ட்டு. ஏன்னா ஃபெப்ரவரி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து $400 இருந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட $38 கீழே போயிடுச்சு. அப்புறமா February 24 2:30 PM, அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு 30 minutes தான் இருக்குது. அப்போ இருந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் திடீர்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அடுத்த நாள் தான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆப்ஷன்ஸாக சில பேர் உடனே இந்த 2-3 நாள்லேயே இன்க்ரீஸ் ஆகும்ட்டு வாங்கியிருக்காங்க. இந்த நியூஸ் ரெட்டிட் ஃபாரமில் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால் போன மாதம் நடந்த மாதிரி இந்த மாதமும் நடக்கும்ட்டு நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை திரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்லாவே இன்க்ரீஸாக தான் இருக்குது. ஆனால் எப்போ கீழே வரும்னு யாராலும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம போன மாதம் சொன்னதே தான், இந்த ஸ்டாக் ப்ரைஸில் யாராச்சும் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா தைரியமாக விற்றுட்டு நிம்மதியாக இருங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலமாக நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.